வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல தொடர் அமைப்பு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ரைம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? தொடரா அப்படியே அந்த ரைம்ஸ் எல்லாம் எப்படி பாடி பழகிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு தொடராக பேசி பழகிறது. இது எப்படி பேசி பழகிறதுன்றத இந்த அசைன்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். இப்ப ஆன்டி இங்க சில வார்த்தைகள் கொடுத்திருக்க, சில தொடர்கள். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாவே உங்க ஓன் சொந்தமா நீங்களாவே திங்க் பண்ணி சொந்தமா என்ன பண்ணணும்னா 5 தொடர்கள் அமைச்சு சொல்லணும். 5 தொடர்கள்னா 5 சென்டென்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் 5 சென்டென்ஸ் நீங்களாவே ஓனா கிரியேட் பண்ணி சொல்லணும். தமிழ்ல தான் இருக்கணும், இங்கிலீஷ்ல எல்லாம் கலக்க கூடாது. சரிங்களா? இப்ப உதாரணம் பாருங்க. என் குடும்பம் அப்படின்னா எனது மை ஃபேமிலி. உங்க ஃபேமிலிய பத்தி நீங்க என்ன பண்ணணும்? 5 சென்டென்ஸ் சொல்லணும். சரிங்களா? உங்க ஃபேமிலில யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க பெயர் என்ன, அவங்க என்னென்ன பண்றாங்க, இப்படி நீங்க. சரிங்களா? இது உதாரணத்துக்கு ஆன்ட்டி சொல்றேன். இதே மாதிரிதான் எல்லாமே நீங்க 5 சென்டென்ஸ் சொல்லி அனுப்பணும். சரிங்களா? இப்ப குடும்பம்னா ஃபேமிலி. பொழுதுபோக்குன்னா என்னது, உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் என்ன அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயங்கள் வேணா சொல்லலாம். பொழுதுபோக்குறதுக்காக, என்டர்டைன்மெண்ட்காக நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் சொல்லலாம் 5 சென்டென்ஸ்ல. அடுத்தது, எனக்கு பிடித்த பண்டிகை. பண்டிகைன்னா எனது ஃபெஸ்டிவல். உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும்? நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வருது இல்லையா? அதுல எந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பிடிக்கும்? தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்பளோட வந்து இப்படி நிறைய நிறைய வருது இல்லையா? நவராத்திரி, இப்படி எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை சொல்லி அதை பத்தி 5 சென்டென்ஸ் சொல்லணும். அடுத்தது, என் வீட்டு தோட்டம். என் வீட்டு தோட்டம்னா அதாவது உங்க வீட்லயே கார்டன் இருக்கும் இல்லையா? அந்த கார்டன் பத்தி சொல்லணும். அந்த கார்டன்ல என்னென்ன செடிகள் இருக்கு, நீங்க அதுல என்னென்ன செடிகள் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி நீங்க 5 சென்டென்ஸ் சொல்லி அனுப்பணும். அடுத்தது, எனக்கு பிடித்த பாடம். நீங்க ஸ்கூல்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க இல்லையா? அதுல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? சரிங்களா? இங்கிலீஷா, தமிழா, மேத்தமேட்டிக்ஸா, சயின்ஸா, இந்த மாதிரி எல்லாமே நீங்க அதுல எது பிடிக்குமோ அதை நீங்க சொல்லி, அது ஏன் பிடிக்கும், எதுக்காக பிடிக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்லி அனுப்பணும். அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும்னு 5 சென்டென்ஸ். அடுத்தது, பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகைன்னா அது பொங்கல் ஃபெஸ்டிவல். இப்ப வரப்போகுது இல்லையா நமக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்? இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் பத்தி என்ன பண்ணணும் நீங்க ஒரு 5 சென்டென்ஸ். பொங்கல் ஃபெஸ்டிவல்னா என்ன, சரிங்களா? அது எதுக்காக கொண்டாடுறோம், அது யாருக்காக கொண்டாடுறோம், இந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு என்னென்ன பண்ணுவோம், அதெல்லாமே நீங்க 5 சென்டென்ஸ்ல சொல்லுங்க. என் பள்ளி அப்படின்னா எனது மை ஸ்கூல். உங்க ஸ்கூல் பத்தி, உங்க ஸ்கூலோட பேர் என்ன, அது எங்க இருக்கு, நீங்க அஹ், உங்க உங்க ஸ்கூல்ல பிடிச்ச விஷயங்கள், இப்படி எல்லாமே நீங்க ஷேர் பண்ணணும். 5 சென்டென்ஸ்ல எல்லாமே தமிழ்ல தான் இருக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது. அடுத்தது, நான் சென்ற சுற்றுலா. நீங்க சுற்றுலான்னா என்னது, டூர். நீங்க ரீசெண்டா எங்க டூர் போனீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி எங்க டூர் போனீங்க, எந்த பிளேஸ்க்கு போனீங்க, அந்த பிளேஸ பத்தி, அந்த பிளேஸோட பேரு, சரிங்களா? அந்த இடத்துல என்னென்ன பாத்தீங்க, இப்படி 5 சென்டென்ஸ். அடுத்து, என் நண்பன். என் நண்பன்னா என்னது, மை ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட், உங்களுக்கு க்ளோஸா ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்க பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லி, சரிங்களா? அவங்க கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கும், இப்படி நீங்க என்னென்ன மாதிரி அவங்க கூட என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க கூட எங்கெல்லாம் போவீங்க, இப்படி எல்லாம் நீங்க 5 சென்டென்ஸ் சொல்லுங்க. அடுத்தது, நான் மருத்துவராக மாறினால். மருத்துவர்னா யாரு? டாக்டர். ஒருவேளை நீங்க டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூப்பர் இல்ல செல்லக்குட்டீஸ்? நீங்க டாக்டரா உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. சில செல்லக்குட்டீஸ் வீட்லயே இந்த டாக்டர் கிட் எல்லாம் வாங்கி வச்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் அது இல்லையா? அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க டாக்டர் அப்படின்ட்டு உங்களை நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணுவீங்க நீங்க டாக்டர் ஆனாக்கா, நீங்க என்ன டாக்டர்? டாக்டர்லயே நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா? நீங்க என்ன டாக்டர், எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, உங்களோட எய்ம் என்ன, இப்படி எல்லாம் நீங்க 5 சென்டென்ஸ்ல சொல்லணும். அடுத்தது, எனக்கு பிடித்த விளையாட்டு.
உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன அப்படின்றத சொல்லி ஏன் பிடிக்கும், அந்த கேம்ல நீங்க இது வரைக்கும் என்னென்ன மாதிரி என்ன கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டு என்னென்ன மாதிரி பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க 5 சென்டென்ஸ். அடுத்தது என் வீட்டு பிராணி. என் வீட்டு பிராணின்னா நம்ம வீட்லயே வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அனிமல்ஸ், அந்த உங்க வீட்ல என்ன அனிமல் இருக்கோ அத பத்தி சொல்லி, இல்லைனாலும் நீங்க கற்பனையா கூட சொல்லலாம். உங்க வீட்ல வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் மெயினா என்ன, பூனை, நாய் இதெல்லாம் செய்வாங்க. சில பேர் வீட்லயே வந்து முயல் வளர்ப்பாங்க, சில பேர் வந்து பறவைகள் வளர்ப்பாங்க. சரிங்களா, அதெல்லாம் கூட நீங்க சொல்லி 5 சென்டென்ஸ்ல சொல்லலாம். அடுத்தது எனக்கு பிடித்த இடம். உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது? சரிங்களா, உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்? அதாவது நீங்க வந்து டூர்லாம் போயிருப்பீங்க இல்லையா சில இடங்களுக்கு, அந்த விஷயங்கள் சொல்லலாம். இல்ல நீங்க இருக்கிற இடத்த பத்தி கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த ஊர் பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்த பத்தி கூட என்னென்ன விஷயங்கள், அந்த ஊர் பேர் என்ன, இப்படி 5 சென்டென்ஸ். அடுத்தது எனக்கு பிடித்த ஆசிரியர். உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர், ஆசிரியர்னா யாரு, டீச்சர். அந்த டீச்சரோட பேரை சொல்லி அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு பிடிக்கும், இப்படி 5 சென்டென்ஸ். அடுத்தது என் அம்மா. இது சொல்லவே தேவையில்லை, உங்க அம்மாவை பத்தி நீங்க 5 சென்டென்ஸ் நான் எவ்வளவு வேணா சொல்லலாம். சரிங்களா, உங்க அம்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்தது என் ஊர். என் ஊர்னா என்னது, உங்களுடைய சொந்த ஊர் எது, நேட்டிவ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க சொந்த ஊர் எங்க இருக்கு, அதோட பேர் என்ன, அது வந்து நீங்க எப்ப போவீங்க, அதெல்லாம் பத்தி 5 சென்டென்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து பூங்கா. பூங்கான்னா பார்க். பார்க் எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் பிடிக்கும் இல்லையா, உங்களுக்கு எந்த பார்க் பிடிக்கும், அந்த பார்க்கோட பேரு, அங்க இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய என்னென்ன விளையாட்டு பொருள்கள் இருக்கு, இப்படி எல்லாமே நீங்க சொல்லி அனுப்பலாம் 5 சென்டென்ஸ்ல. இது வந்து எக்ஸாம்க்கு வரும்பா, அதனாலதான் நான் அதை கொடுக்குறேன். சரிங்களா, நீங்க இப்படி நான் கொடுத்த இந்த சென்டென்ஸ்ல இதுக்கான வாக்கியங்கள், அதாவது தொடர் அமைச்சு சொல்லி அனுப்புங்க. மினிமம் 5ஆவது இருக்கணும். சரிங்களா, அஞ்சு அஞ்சு சொல்லுங்க, போதும் உங்களுக்கு, அது போதும் இந்த ஏஜுக்கு. சொல்லி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே தமிழ்ல தான் இருக்கணும்.